ஹலோ கைஸ், இது முகுந்தன். இந்த வீடியோவில் லூனாவோட காயின் அனாலிசிஸ் பார்ப்போம். இப்போ லூனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபண்டமெண்டலி வெரி ஸ்ட்ராங் காயின். அதோட ஃபியூச்சர் ஸ்கோப் பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக இருக்குது. இந்த இடத்துல வாங்கலாமா, அதுதான் ஒரு பெரிய கொஷின். ஒரு ப்ராஜெக்ட் வந்து பயங்கரமான ஒரு ஸ்கோப் இருந்தாலும் நம்ம எந்த ப்ரைஸில் என்ட்ரு ஆகிறோங்கிறது தான் முக்கியம். இப்போ லாங் ரன்ல நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாம். இப்போ உதாரணத்துக்கு லூனால இப்போ என்ட்ருனாலும் எப்போ என்டர் ஆனாலுமே நம்ம கண்டிப்பா லூனா வந்து ஒரு லாங் ரன்ங்கிறதுனா எப்படி சொல்றோம்னா ஒரு 2-3 இயர்ஸ்ல கண்டிப்பா ஒரு பயங்கரமான ஒரு பூம் ஆக தான் போகுது. ஆனா அவ்வளவு நாள் நம்ம கேபிட்டல் வந்து மைனஸ் போகுதுன்னு வைங்களேன். இப்போ நம்ம ஒரு பிரைஸ்ல என்ட்ரி கொடுக்குறோம். நம்ம என்ட்ரு ஆன உடனே ஒரு 60% அல்லது ஒரு 50% கிராஷ் ஆகுதுன்னு வைங்க. அப்போ நம்மளோட மனநிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். பாதி பேர் அந்த இடத்துல நம்ம லாஸ் வந்தோடனே புக் பண்ணிட்டு வெளியே வந்துடும். இப்போ நல்ல ப்ராஜெக்ட் அதனால ஹோல்டு பண்ற அளவுக்கு ரீட்டைல் ஆட்களோட மனநிலைமை அப்படி இருக்காது. அப்போ இதை தவிர்க்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ப்ரைஸ் கிடைக்கணும். நம்ம வாங்கின ப்ரைஸ்ல இருந்து நம்ம கீழே இறங்காம இருந்தாலே நம்ம வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, நம்ம ஓரளவுக்கு சேஃபா இருக்கிறோம்னு நம்ம சொல்லலாம். அப்படி நம்ம எல்லா காயின்லயுமே ஒரு சேஃப் பெட் பண்ணணும், ஒரு நல்ல ஒரு வேல்யூ பை பண்ணணும். அப்படி இந்த லூனால இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் லூனாவோட சார்ட். இப்போ லூனாவோட சார்ட்ல நம்ம சப்போர்ட் வரைஞ்சிருவோம். இதுதான் லூனாவோட சப்போர்ட். இது ஏன் சப்போர்ட் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் ஸ்விங் லோ, இது ரெண்டாவது ஸ்விங் லோ, இது மூணாவது ஸ்விங் லோ. இது வந்து சப்போர்ட். இப்போ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா எக்ஸாக்டா இந்த ஜோன்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குது. எக்ஸாக்டா இந்த இதுல வந்துருக்குது. இது வந்து நம்ம ரொம்ப பார்க்கணும். இன்னொன்று இந்த பேட்டர்ன் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லுவாங்க. வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹெட் அண்ட் ஷோல்டர்னா இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர். இது வந்து லெஃப்ட் ஷோல்டர், இது ரைட் ஷோல்டர், நேராக டார்கெட் இந்த இடத்துல வரும். அப்படி பக்காவா டார்கெட் அடிச்சிருக்குது. இந்த இடத்துல என்ட்ரு ஆகலாமா அப்படின்னு கேட்டோம்னா இந்த இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ட்ரு ஆகிறதுங்கிறது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு முடிவா இருக்காது. ஒருவேளை எல்லா ஆல்ட்டுக்காயினும் பம்ப் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல லூனா மேலே ஏறலாம். ஆனா நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம ஒரு பாட்டம்லயோ அல்லது ஒரு நல்ல வேல்யூ பை பண்ணணும். இப்போ ஆல் டைம் ஹைல இருக்குது. இந்த ஆல் டைம் ஹைல நம்ம வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து லாங் ரன்ல பெரிய ப்ராஃபிட் பண்ண முடியாது. இப்போ ப்ராஃபிட் பண்ண முடியாதுன்னு கிடையாது. இப்போ லாங் ரன்ல கண்டிப்பா லூனா மேலே ஏறதான் போகுது. அதுல ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா ஷார்ட் டைம் ஃப்ரேம்ல ஒரு வருஷத்துக்கோ ஒரு 6 மாசத்துக்கோ பயங்கரமான லாஸ் வந்துட்டுனா போச்சு இல்ல. இப்போ நம்ம வந்து எவ்வளவுக்குள்ள நம்ம ப்ராஃபிட் நமக்கு எவ்வளவு வருதுன்னு பாக்குறோமோ அதே போல எவ்வளவு லாஸ் வர வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அப்பதான் நம்ம வந்து ஒரு உண்மையான ஒரு இன்வெஸ்டராவோ அல்லது உண்மையான ஒரு ட்ரேடராவோ நம்ம மாறுவோம். அந்த பெர்ஸ்பெக்டிவ் நம்ம இருக்கணும். மார்க்கெட்ல யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வருதுன்னு ஒரு கனவு வளர்க்குறவங்க ஜெயிக்க மாட்டாங்க. எனக்கு இவ்வளவு லாஸ் வர வாய்ப்பு இருக்கு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல ஒரு பக்காவா இருக்காங்களோ அவங்க தான் மார்க்கெட்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் பண்ண முடியும், அவங்க தான் மார்க்கெட்ல சர்வே பண்ண முடியும். அதனால நம்ம அந்த கேட்டகரியான மக்கள் இருக்கணும். இப்போ பார்த்தோம்னா கரெக்டா ஒரு ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்குது. இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஜோன். இந்த இடத்துல இதுக்கு மேல பிரேக் ஆச்சுன்னா மறுபடியும் லூனா வந்து மேல போகலாம். ஆனா இந்த இடத்துல பிரேக் ஆகுமா ஆகாதாங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ ஓவரால் கிரிப்டோ மார்க்கெட்டோட சென்டிமெண்டே ரொம்ப பேடா தான் இருக்குது. அதனால இந்த இடத்துல நம்ம உள்ள இறங்காம இருக்கிறது கொஞ்சம் சேஃப். இப்போ இதுக்கப்புறம் மேலேயே போகாதுன்னு கிடையாது. இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் வந்து அனலைசிஸ் பண்ணிட்டேன் அதனால கண்டிப்பா கீழே வரதுன்னு கிடையாது. இது வந்து ஒரு வியூ. இந்த இந்த இடத்துல நிறைய டைம் இந்த மாதிரி இந்த இடத்துல ரிவர்சல் நடக்கும். அதனால இந்த டைம் நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நான் சொல்ல வரேன். மற்றபடி இன்னொன்று நம்ம நேற்று வீடியோவில் பார்த்தோம் பிடிசி டாமினன்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. மோசமாக இருக்குன்னா பிடிசி டாமினன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ பிடிசி டாமினன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆல்ட் காயின்லாம் டம்ப் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆல்ட் காயினாக இருந்தாலுமே அது டம்ப் ஆக தான் நிறைய வாய்ப்பு இருக்கும். அதுவுமே ஒரு காரணம் நான் இந்த வீடியோ போடுறது. ஏன்னா ஆல் டைம் ஹைல இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஷார்ட் செல் பண்றோமோ இல்லையோ, ஆனா ஒரு பையிங் லாங் டைம் எடுக்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க் நீங்க பாத்துக்கோங்க. இது வந்து ஒரு அப்சல்யூட்லி பெஸ்ட் டைம் டு புக் ஆர் ப்ராஃபிட். இதுதான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல வந்தது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க இதே போல வீடியோ, இதே போல காயின் அனாலிசிஸ், இதே போல டெக்னிக் அனாலிசிஸ் உங்களுக்கு கத்துக்கணும், இதே போல அனாலிசிஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், பை பை.